அன்பு நேயர்களே, ஒரு பெண்மணியின் முகத்தில் அடித்து காயப்படுத்திய ஒரு புகைப்படமும் வீடியோவும் உலக பரப்பில் மிகப்பெரிய அனுதாப அலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இல்லையா, வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டவுடன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட போகின்றார் என்று. நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். மிக சுவாரஸ்யமான சம்பவம். அதாவது ஈராக்கின் சதாம் ஹுசைன் அவர்களையும் ஈராக்கில் அங்குள்ள நீதிமன்றத்தில் நிறுத்திய போது அவர் சொன்ன வார்த்தை, நான் இன்னும் ஈராக் நாட்டின் அதிபர். அதே போன்றுதான் நிக்கோலஸ் மதுரோவும், நான் இன்னும் வெனிசுலாவின் அதிபர். எப்படி பாருங்களேன், அதான் வார்த்தை. அது ஒரு கோழைக்கான வார்த்தையாக நான் பார்க்கவில்லை. ஏனெனில் அடிச்சு சித்திரவதை பண்ணிடுறாங்க. அங்கேயே அவங்களுடைய டெல்டா போஸ்டர்ஸ் அடித்து சித்திரவதை பண்ணி மூஞ்சில காயம் வந்திருக்குது. அந்த காயத்தை கூட பொருட்படுத்தாம நீதிமன்றத்தில் நான் ஸ்டில் இன் பிரசிடென்ட். அது எவ்வளவு ஒரு வார்த்தை செய்யுங்களா? ராணுவ கடத்தல் செய்து பதவி பறிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா பிளோரோஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கில் நியூயார்க்கில் நடந்த முதல் விசாரணையின் போது இருவரும் தாங்கள் நிரபராதிகள் என்று கூறி அமெரிக்க அரசாங்கம் இருவரையும் தங்கள் வீட்டிலிருந்து கடத்தியதாக குற்றம் சாட்டினார். எப்படி வார்த்தை பாத்தீங்களா? உண்மைதானே, அது பொய்யில்லானே. நடிச்சாமத்துல தூக்கத்தில் இருந்தவங்களை இவங்க டெல்டா போயிட்டு ரவுண்ட் அப் பண்ணி தூக்கிட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப கடத்தல் தானே, ராணுவ கடத்தல். மதுரவும் அவரது மனைவியும் தங்களுக்கு எதிரான போதைப் பொருள் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளில் குற்றமற்றவர்கள் என்று கூறி தற்போதைக்கு தாங்கள் காவலை எதிர்த்து போராட வேண்டாம் என்று இருவரும் முடிவு செய்திருக்கின்றார்களாம். மதுரோ மற்றும் பிளோரோஸுக்கான வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்றத்தில் ஆஜரானது நீண்ட வழக்கு விசாரணையின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது ஒரு நீண்ட காலம் இழுக்க போகுதுங்க. இன்னுமே இந்த மார்ச் அது ஒரு 3 மாசம் 2 மாசம் போயிட்டா மார்ச் 12 ரெண்டு கிழமை தான் 2.5 மாதங்கள். மார்ச் 17க்கு தான் அடுத்து நெக்ஸ்ட் இந்த அவங்களோட வந்து ஹியரிங் வருது. எனில் அவர்கள் தங்கள் ராணுவ கைப்பற்றலின் நியாயத்தன்மையை எதிர்த்து போராடுவார்கள். மதுரோ, அதாவது நீதிமான் முன்னிலே நேற்று மதுரோ சொன்ன வார்த்தை உலக பரப்பில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்து நம்ம நாட்டின் அரங்கில போன்று அரசுக்கு ஆதரவாக நிக்கோலஸுக்கும் அவரது மனைவிக்கும் ஆதரவு தெரிவித்து வெனிசுலா நாடு முழுவதும் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் சாரையாக அலையாக குவிந்து வண்ணம் இருக்கின்றார்கள். மதுரோ அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டவுடன் நான் இன்னும் அதிபராக இருக்கின்றேன். அதிபர் நிக்கோலஸ் மதுரோவா, அதாவது நீதிவான் கேட்கிறார், நீங்கள் நிக்கோலஸ் மதுரோவா என்று கேட்டபோது பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் எழுந்து நின்று ஸ்பானிஷ் மொழியில் பேசத் தொடங்கினார். அதை ஒரு மொழிபெயர்ப்பாளர் பொதுவாக ஆங்கிலத்தில் ஒளிபரப்பி நீதிவானுக்கு சொன்னார். ஆனா அவர் என்ன சொல்லான்னு தெரியாதே, அவனால வாசிக்கு சொல்லிட்டு போகலாம். வெனிசுலாவின் மாநகரம், வெனிசுலாவின் தலைநகரம் கராகஸில் உள்ள எனது வீட்டில் தான் கைது செய்யப்பட்டதாக மதுரோ நீதிமன்றத்தில் கூறினார். மேலும் நீதிபதி ஆல்வின் ஹாலஸ்டீன் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது நான் இன்னும் என் நாட்டின் ஜனாதிபதி என்று மேலும் கூறினார். நான் நிரபராதி, இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள எதற்கும் நான் குற்றவாளி அல்ல என்று மதுரோ 2வது முறையாக எப்படி வாதிட்டார் தெரியுமா என்று மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. நான் ஒரு ஒழுக்கமான மனிதன் என்றும் அந்த ஆள் பார்த்தா அப்படித்தான் எனக்கு முழங்குதுங்க. நம்ம அந்த அமெரிக்கா எதிர்கொள்கையல்ல, அந்த நடைமுறையை பார்க்கின்ற போது அப்படித்தான் நமக்கு முழங்கு. அவரோட மனைவி நல்ல ஒரு ஹை கிளாஸ் மாதிரி தான் நமக்கு விளங்கு பார்வையில். மதுரோவின் கருத்துக்களில் எவ்வளவு திறந்த நீதிமன்றத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஹாலஸ்டீன் தனது கை மற்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கைது மற்றும் குற்றச்சாட்டுக்கு எதிராக குறித்து பேசுவதற்கு பின்னர் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது முதல் ஸ்டெப்ல ஆளை உறுதிப்படுத்தி அவங்களுடைய பெயில் ரிப்போர்ட் எல்லாம் நீதிவானுக்கு முன்னுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் உண்மையிலே நிக்கோலஸ் தானா என்று உறுதிப்படுத்தவுடன் அடுத்த செகண்ட் டேட்டுக்கு தேர்ட் டேட்டுக்கு போகக்குள்ள அவரது பக்க நியாயங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஹியரிங் தானே. ஃபர்ஸ்ட்ல அவர் எஃப்ஐஆர் சொல்லலாம், அல்லாடி ஹியரிங் ஃபர்ஸ்ட் டேயில அவர் நீதிபதி இவர் குற்றச்சாட்டையும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட இருவரை இது ஒரு
வெளிநாட்டு கேஸ் இல்லையா? முதலாவது உண்ட நாட்டு குடிமகனே இல்லை. உன்னுடைய நாட்டு குடிமகன் இல்லாத ஒருவரை எப்படி உன்னுடைய நீதிமன்றம் நிறுத்த முடியும் என்பதும் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. இதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இன்னொரு நாட்டு குற்றவாளி நீங்க ஐசிலாங்க நிறுத்தணும். இது ஒரு பெரிய ஒரு சட்ட விவாதங்க. உன்னுடைய நாட்டை சேர்ந்தவரை தான் நீ அப்படி கொண்டு வரலாம். இது இன்னொரு நாட்டு தலைவனை நீ கடத்திக்கு வந்து ஒன்ற நாட்டுல நிறுத்தல, நீ கொண்டு போகணும் ஐசிசில போர்க்குற்றத்துக்கு மாதிரி கொண்டு போகணும். அது கிரிமினல் குற்றத்துக்குள்ள. அது அங்கே எல்லாம் விவாதிக்க பார்க்கலாம். மதுரவின் வழக்கறிஞர் 4 குற்றச்சாட்டுகளும் அவர் குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொள்வதை உறுதிப்படுத்தினார். மதுரவின் மனைவிக்கு குறிப்பிடத்தக்க காயங்கள் ஏற்பட்டன என்று வழக்கறிஞர் கூறுகிறார். புளோரஸும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொண்டார். பலஸ்தீன ஸ்பானிஷ் மொழியில் குற்றவாளி அல்ல, முற்றிலும் நிரபராதி என்று கூறினார். நான் வெனிசுலா நாட்டின் குடியரசு, நான் வெனிசுலா குடியரசின் முதல் பெண்மணி என்று நீதிபதி தனது அடையாளத்தை உறுதிப்படுத்தப்பட்ட போது புளோரஸ் ஒரு ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்ப்பார் மூலம் கூறினார். எப்படி அந்த பொம்பளை தைரியமான கொண்டாங்க, நான் முதல் பெண்மணி அப்புறானே. அமெரிக்க மார்ஷல்களால் சூழப்பட்ட நீதிமன்ற அறைக்குள் நுழைந்த போது மதுரோவின் மனைவி நெற்றியிலும் வலது புறத்திலும் கண்ணுக்கு கீழ் காயப்பட்ட மாதிரி இரத்த காயங்கள் கொண்ட காயங்கள் இருந்தது. இந்த படம் தான் இன்று உலக பரப்பில் ஒரு அதிர்ச்சி கூட்டும் செய்தியாக வெளியாகிருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு, ஒரு நிரபராதியான பெண்ணுக்கு ஆயுதத்துடன் நீங்கள் தாக்குறன்னு சொன்னால் எவ்வளவு கேவலம் என்ற கண்டனங்களும் வந்த வண்ணம் இருக்கின்றது. எந்த கண்டனத்தையும் மாம்ஸ் கண்டுகொள்ள மாட்டார். பார்க்கலாம். விசாரணை தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மேசையில் தனது இருக்கையில் ஏற அவருக்கு உதவி தேவைப்பட்டது. அவரது விலா எலும்புகளில் எலும்பு முறிவு அல்லது குறைந்தபட்சம் கடுமையான சிராய்வு இருக்கலாம் என்று வழக்கறிஞர் மார்க் டொனால்டி கூறியிருக்கின்றார். நான் வெனிசுலா குடியரசின் முதல் பெண்மணி என்று நீதிபதி தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த கேட்ட போது புளோரஸ் ஒரு ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்பாளர் மூலம் அதை உறுதிப்படுத்தினார். அமெரிக்க மார்ஷல்களால் சூழப்பட்ட போது நீதிமன்ற அறைக்குள் மதுரோவின் மனைவி நுழைந்த போது அவரது நெற்றியிலும் வலது புறத்திலும் கட்டுகள் இருந்தன. விசாரணை தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மேசையில் தனது இருக்கையில் ஏற அவருக்கு உதவி தேவைப்பட்டது. ராணுவ கடத்தலின் போது புளோரஸுக்கு ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க காயங்களுக்கு உடல் மதிப்பீடு மற்றும் சாத்தியமான சிகிச்சை தேவைப்படும் என்றும் அவரது பாதுகாப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு கவனம் தேவைப்படும் சில உடல் நலம் மற்றும் மருத்துவ பிரச்சனைகள் இருப்பதாக மதுரோவின் வழக்கறிஞர் பாரி ஃபொல்லா கூறினார். ஆனால் அதை விரிவாக கூறவில்லை. கடத்தல் சவாலை எதிர்க்கும் தீர்மானங்கள் வரவுள்ளன. கடந்த கோடையில் விகிலீக்ஸ் நிறுவனர் அங்கதான் வருகிறாரா ஜூலியன் அசாஞ்சின் மனு ஒப்பந்தம் மற்றும் விடுதலைக்கு தரகர் உதவி பொல்லாக் சனிக்கிழமை அதிகாலையில் அமெரிக்க அதிகாரிகளால் குற்றப்பத்திரிகை மற்றும் மதுரோவின் சர்ச்சைக்குரிய கைது ஆகியவற்றை எதிர்த்து பல தீர்மானங்களை தாக்கல் செய்ய திட்டம் உள்ளதாக கூறினார். இது ஒரு இராணுவ கடத்தல் என்றும் கூறினார். அன்னவரது உண்மை. ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைவராக மதுரோ தனது அலுவலகத்துடன் இணைக்கப்பட்ட சலுகைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளார் என்றும் கூறினார். மதுரோவும் புளோரஸும் வெனிசுலா துணை தூதரகத்தை சந்திக்க கோரிக்கை விடுத்தனர். அமெரிக்க சட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டினர் தூதரக அறிவிப்பு மற்றும் தூதரக வளங்களை அணுக உரிமை உண்டு. அது சரியாக எப்படி இருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. அப்ப அவங்களோட எம்பசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். அப்ப வேண்டிய விடயத்தை அவங்க மொழியிலே பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அமெரிக்க சட்டத்தில் இருப்பதாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. மதுரோ மற்றும் அவரது மனைவியின் வழக்கறிஞர்கள் திங்களன்று நீதிமன்றத்தில் அவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பின்னர் முறையான ஜாமீன் விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதாக கூறினார். வழக்கின் அடுத்த விசாரணை மார்ச் 17ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய உலக பரப்பில அடிபடுகும் செய்தி. திங்களன்று அப்போதைய வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி ஷுலியா புளோரஸும் அமெரிக்க படைகளிலிருந்து தப்பி ஓடிய போது அவர்களை கைது செய்ய முயன்ற போது தலையில் அடிபட்டு காயமடைந்ததாக ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் சொல்றாங்களாம். இது எவ்வளவு அப்பட்டமான அடிச்சு காயப்படுத்தீங்க மூஞ்செல்லாம்.
அமெரிக்க படைகள் அவர்களை கைது செய்ய முயன்றதாக இந்த விளக்கத்தை டெல்டா படை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மதுரவும் பிளோரஸும் ஓடி வந்து தங்கள் வளாகத்துக்கு ஒரு கனமான ஏகு கதவின் பின்னால் ஒளிந்து கொள்ள முயன்றனர் என்றும், ஆனால் கதவு சட்டகம் தாழ்வாக இருந்ததால் அவர்கள் தப்பிக்க முயன்ற போது அவர்களின் தலையில் மோதிக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்டா படை ஆபரேட்டர்கள் அவர்களை பிடித்து வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு முதலுதவி அளித்ததாக சொல்லப்படுது. இது பொய்யுங்க. ஏனென்றால் அந்த வீடியோவில் அதாவது இவங்க இழுத்து வரப்போது அந்த வீடியோவில் எந்த காயமும் இல்லை. அடுத்தது கதவு தாக்கப்பட்டால் நெற்றி தான் தாக்கப்படும், கண்ணுக்கு கீழே எதுவும் வராது. ஒருபோதும் தாக்கல், அதாவது நம்ம ஒரு டிஃபென்ஸ் தான் பார்க்கின்ற போது கண் நெமைக்கு கீழே கீழே பாருங்க இரத்த காயங்கள் கட்டு அந்த கண்டித்து இருக்கின்றது. அது ஒருபோதும் நெத்தி மோதுகின்ற போது ஒருபோதும் வராது. பனிய விழுந்தாலும் வராது. பனிய விழுந்தாலும் மூக்கு கண்ணுங்கள் தான் பாதிக்கப்படுமே. அது ஒரு பள்ளத்தில் இருக்கின்ற போது ஒருபோதும் இருக்காது என்பதை அடித்து ஆணித்தரமாக செய்ய முடியும். இது இங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு இந்த காயம் அடிகாயம் வெளிப்படுகிறது. இதை மூடி மறைக்கானுங்கள். எப்படா நீங்க உண்மை சொல்லிக்கிறீங்க? அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட், கூட்டுப்படை தலைவர் ஜெனரல் டான் ஹைன், அட்டர்னி ஜெனரல் பாம் பாண்டி மற்றும் CIA இயக்குனர் ஜான் ட்ராட்டிக்ஸ் ஆகியோர் திங்கட்கிழமை மாலை 2 மணி நேரத்துக்கு மேலாக உயர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தனர். மதுரவும் அவரது மனைவியும் காணக்கூடிய காயங்களுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். மேலும் பிளோரஸின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் அவர் கடத்தப்பட்ட போது அவருக்கு குறிப்பிடத்தக்க காயங்கள் ஏற்பட்டன என்று கூறினார். கூடுதலாக அவரது விலா எலும்புகளில் எலும்பு முறிவு அல்லது கடுமையான சிராய்வுகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவரது உடல்நிலை தொடர்ந்து முன்னேறுவதை உறுதி செய்ய அவரது வழக்கறிஞர் எக்ஸ்ரே மற்றும் முழு உடல் மதிப்பீட்டை கூறினர். உங்க நாட்டுக்குள்ள உங்க இஷ்டப்படி நீங்க எடுப்பீங்க. அதை என்ன எக்ஸ்ரேல சொல்லுவீங்களா? போலீஸ்காரங்களும் நம்ம நாட்டு அடித்தா கூட போலீஸ் இஷ்டப்படிதான் எல்லாம் செய்வாங்க. அவங்க டாக்டர் அப்படித்தான் செய்யணும், இல்லாட்டி அவனை கொன்றுவீங்கல்ல. விசாரணையின் போது பிளோரஸ் சில சமயங்களில் தலையை குனிந்து அசைந்தார். மதுரோ உட்காரவும் சில இடங்களில் எழுந்து நிற்கவும் சிரமப்பட்டார் என்று நீதிமன்றத்தில் செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பிளோரஸின் நீதிமன்ற அறை ஓவியங்கள் அவரது தலையில் கட்டுகள் இருப்பதை காட்டின. அப்ப 2 பேருக்கு நல்லா செம்ம சாத்திருக்கார்கள். இருக்க நிக்க இருவரும் சிரமப்படுறாங்களாம். அடே பாவண்டா, ரொம்ப பாவண்டா. திங்களாண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்த நிர்வாக அதிகாரிகள் பிளோரஸின் தலையில் ஏற்பட்ட காயம் சிறியது என்று விவரித்த வட்டாரங்கள் தெரிவித்தன. பாருங்களேன், அந்த நாட்டுக்குள்ள அத்துமுறி அவங்களை கை அடிச்சுட்டு சின்ன சின்ன காயம்ங்க, சிம்பிளா. மதுரோ மற்றும் பிளோரஸின் வழக்கறிஞர்களிடம் அவர்களின் காயங்கள் குறித்து சமீபத்திய விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதுரவின் வளாகத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கியூபா விரைவு எதிர்வினை படையுடன் வெடித்த ஒரு பெரிய துப்பாக்கி சண்டையின் விளைவாக சில அமெரிக்காவின் டெல்டா படை ஆபரேட்டர்கள் நடவடிக்கையின் போது காயமடைந்ததாக நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். துருப்புக்கள், தோட்டாக்கள் மற்றும் துண்டுகளால் தாக்கப்பட்டன. ஆனால் அவர்களின் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல. மேலும் அவர்கள் முழுமையாக குணமடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று டெல்டா அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு விடயம் தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஒரு ராஜ மாத்தாண்டவன் சண்டியனையும் அவங்கள ஒரு அதிர்ச்சி கொடுக்கிறது. படைகள்ல ஊற்றியது, உலக படைகள் எல்லாமே எப்படிப்பட்ட சண்டியனையும் தட்டப்பக்கன்னு அடிக்கிறது. அடிச்ச உடனே அவங்க அந்த நிலை குலைவார்கள். சரியான தமிழ் வார்த்தை சொல்ல போனா நிலை குலைவார்கள், நிலை குலைக்கப்படுவார்கள். இது மிக அதிகமாக இந்த ஆசிய நாடுகளில் இலங்கை போன்ற காட்டு மண்டத்தனம், இந்தியா போன்ற காட்டு மிராண்டி தனங்களின் மற்ற நீங்க ஃபீல் பண்ணிக்கொள்ளுங்க. உடனடியாக அவங்கள சடன்லியாக அடிச்சு தடப்பட அடிக்க காயம் பெறலாம். கண்ட இடங்கள் அடிச்சு காயப்படுதுன்னா இனி அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. அதானே அது நிலை குலை வைத்து சரண்டர் தன்மைக்கு கொண்டு வதற்கு அடிக்கிறது. இதாங்க உண்மையான விளக்கம். இந்த நடவடிக்கையின் போது கிட்டத்தட்ட இந்த கராகஸில் 200 அமெரிக்க வீரர்கள் இருந்ததாக ஹெக்ஸட் திங்களாண்டு வர்ஜீனியாவின் நியூயார்க் போஸ்ட் செய்தியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் போது எத்தனை வெனிசுலா அல்லது கியூபர்கள் கொல்லப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிப்பதற்கு நல்ல மதிப்பீடு இல்லை. ஆனால் கியூபா அரசாங்கம் திங்களாண்டு அதன் ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 32 பேர் கொல்லப்பட்டதாக கூறியது. ட்ரம்பின் கொள்கைக்கான துணை தலைவர்கள் ஸ்டீஃபன் மில்லர் திங்களாண்டு
இந்த எண்ணிக்கை அதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். இது கொடூரமான துப்பாக்கி சண்டை என்று விவரித்தார். வெனிசுலா மக்கள் மீது கட்டுப்பாட்டை செலுத்திய கியூபா காவலருக்கு எதிராக ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் இறப்புகளில் பெரும் பங்கு என்றும் மில்லர் கூறினார். மதுரோவின் பிடிப்பு ஒரு ஆட்சி மாற்ற நடவடிக்கை அல்ல என்று அதிகாரிகள் விளக்கமளித்தனர். ஏனெனில் வெனிசுலா அரசாங்கம் பெரும்பாலும் அப்படியே உள்ளது மற்றும் இப்போது அவரது துணை டெல்சி டாட்ரிக்ஸ் தலைமையில் உள்ளது என்று மாநாட்டை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. மாநாட்டை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. நிர்வாகம் தன்னை மதுரோவை விட நடைமுறைக்கு ஏற்றவராகவும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருவராகவும் கருதுவதாக ரூபியோ கூறினார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மரியா ஹொரினா மச்சாடோ ஆட்சியின் பாதுகாப்பு படைகளின் மீது கட்டுப்பாட்டை செலுத்த முடியாது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. தொடர்பான நிர்வாகத்தின் கொள்கை முடிவு மதுரோ இனி ஜனாதிபதியாக இல்லாததால் ஏற்படும் தாக்கம் மற்றும் அவர் நீக்கப்படுவதால் ஏற்படும் குறுகிய கால தாக்கங்கள் குறித்து ஒரு CIA ஒரு வகைப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வின் மூலம் தெரிவிக்கப்பட்டது என்றும் இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த எதிர்பார்ப்பு அடிப்படையில் இது ஒரு பரிந்துரை அல்ல என்றும் அந்த வட்டாரம் கூறுகின்றது. மூத்த கொள்கை வகுப்பாளர்களால் இறுக்கமாக பார்க்கப்பட்ட இந்த உளவுத்துறை தயாரிப்பு வெனிசுலாவின் தலைமை நிலைமை குறித்து CIA தொடர்ந்து இதே போன்ற பரிந்துரைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இவங்களை இஷ்டப்படி செஞ்சுட்டு இப்ப CIA முழு கண்காணிப்புகளை வெனிசுலாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட CIA இறக்கப்பட்டு மிக அதிகமான ஒரு கண்காணிப்புகள் இருக்கிறாங்க. ஆக ஒரு பரிதாபமான செய்தி, ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அதிகம் அடிச்சிருக்கிறார்கள். நெத்தில காயம், கண்ணுக்குள்ள ரத்தம் கட்டின காயம் இருக்குது. அவட காயம் வெளிக்காயமா, உடம்புல காயம் இருக்குது. அதைத்தான் மறைச்சிருக்கானுகள். அவட ஜேக்கெட்டுக்குள்ள மறைச்சுதான் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது சில உளவு ஆம்பியர்களால். பார்க்கலாம். ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு பரிதாபத்துக்கு செய்தியாகத்தான் இதை பார்க்கின்றோம். மற்றும் ஒரு செய்தி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.